ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடைசி கால பயணத்திலே நீங்களும் நானும் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நாம் நினைக்கிறதைப் போல சாதாரணமாக காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தைப் போலல்ல. இவைகளை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொண்டால் மட்டும்தான் தேவனுக்கு விருப்பமான வழிகளின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவ ராஜ்யத்தை சென்று அடையவும் நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த நாட்களிலும் கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை நாம் பாதுகாத்து கொண்டு இந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் இழந்து அந்த ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய தேவன் அந்த நாளிலே நம்முடைய கரங்களிலே கேட்பார். என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் நம்ம கையில் தந்திருக்கிறாரோ அவைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளாமல் இந்த ஓட்டத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக ஓடுகிறது உண்டானால் நிச்சயமாக அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை கணக்கு கேட்பார். இன்னென்ன காரியத்தெல்லாம் தந்தனே, இவைகளை பற்றி நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, நான் ஓட்டத்தில் தான் நான் முழு கவனமாக இருந்தேனே தவிர நீ கொடுத்துருக்கக்கூடிய இந்த காரியங்களை பற்றி அக்கறை இல்லாமல் போனேன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் முதல் விஷயமாய் நீங்களும் நானும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பாதுகாத்துக் கொள்கிறது மட்டுமல்ல, அந்த கடைசி நேரத்தில் அவைகளை கொண்டு போய் மீண்டும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு செய்தியின் மூலமாக உங்களை அழைத்து கொண்டு போகின்றேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியங்கள் யாவற்றையும் செய்து முடித்து கடைசியிலே சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான வார்த்தைகளை பேசி கொண்டு வருகின்றார். கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை ஒன்றை சொல்லுகின்றார். பிதாவே, நீர் என்னுடைய கையை நம்பி தந்த உம்முடைய ஆவியை உம்முடைய கரத்தில் தருகின்றேன். இந்த ஆவியை ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே நான் வாழும்படிக்காக அனுமதித்தீர். இந்த ஆவியிலே ஒரு கரை திரை இல்லாமல் நான் உம்முடைய கரங்களிலே பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை கரை திரை இல்லாமல் மீண்டும் உம்முடைய கரங்களுக்குள் கையளிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறத பார்க்க முடியும். எவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டதோ அவைகளை கொண்டு போய் மீண்டும் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தால்தான் நம்முடைய ஓட்டம் நிறைவாக காணப்பட முடியும். அப்போ நிறைவில்லாத ஒரு ஓட்டத்தில் எந்த விதமான முழு பலனையும் பெற முடியாது. எவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்களும் நானும் பாதுகாப்பாக அல்லது கடைசி வரைக்கும் காப்பாற்றி தேவனுடைய கருத்திலே கொண்டு போய் அர்ப்பணித்தால்தான் இந்த ஓட்டத்தினுடைய முழு நிறைவை எட்டும் ஒரு மக்களாக விளங்க முடியும். கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை நம்பி தந்திருக்கக்கூடிய பலவிதமான பொறுப்புகளை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பலவிதமான காரியங்களை நாம் மெய்யாகவே வாசித்து கொண்டு வருகின்றோம். சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எவைகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். முதல் காரியம், எவைகளை நாம் காப்பாற்ற வேண்டும்? மெய்யான ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய யோசனைகளும் சரி, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படக்கூடிய மெய்யான ஞானமும் சரி. ஞானம் சொன்னால் பல வகையில் நம்ம ஞானத்தை பற்றி பேசலாம். உலக ரீதியான ஞானத்தை பற்றி சொல்லலாம். உலகத்தில் காணப்படக்கூடிய பல விதமான விஷயங்களின் அடிப்படையில் காணப்படக்கூடிய ஞானத்தை பற்றி பேசலாம். அநேக விதமான படிப்பின் மூலமாய் வரக்கூடிய ஞானத்தை பற்றி பேசலாம். இவைகளெல்லாம் சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? மெய்யான ஞானம், உலகத்தை தாண்டி வேறொரு வாழ்க்கைக்குரிய ஒரு ஞானத்தை கர்த்தர் இந்த பூமியில் நீங்களும் நானும் உருவாக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். இந்த ஞானத்தை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி இந்த ஞானத்துக்குரிய முழு விளைச்சலை பெற்று ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் கடந்து போகும் பொழுது ஞானத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தோடு நீங்கள் கடந்து போனால் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் முழு தகுதியை திராணியை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஆலோசனைகளையும் மெய்யான ஞானத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்களில் இந்த மெய்யான ஞானத்தை ஜனங்கள் இழந்து போக ஆரம்பிச்சதுனால, நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. யூதாஸ் காரியோத்து நல்ல துவக்கத்தை துவங்கினார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான தேவையற்ற நிலைகளில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாக கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் நல்ல ஒரு ஊழியக்காரனாக கடந்து போக ஆரம்பித்தார். அவனுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் வரங்கள் கொடுக்கப்பட்டது, தாளந்துகள் கொடுக்கப்பட்டது, கிருபைகள் கொடுக்கப்பட்டது. 2 பேராக போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அந்த பணியில் அவனும் தன்னை இணைத்துக் கொண்டு ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தான். அவன் மூலமாகவும் பிசாசுகள் துரத்தப்பட்டது, அற்புதங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. என்றாலும் கூட கடைசி நேரத்தில் ஆண்டவராகிய தேவனா அல்லது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் கர்த்தராகிய தேவனுக்கு மிஞ்சி அந்த பணத்தை நேசிக்க ஆரம்பித்ததுனால மெய்யான ஞானத்தை அவன் தொலைச்சிட்டான்.
இப்போ வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மெய்யான ஞானத்தில் எது நமக்கு உண்மை என்பதை உங்களுக்கும் எனக்கும் வலியுறுத்தக்கூடிய அந்த தன்மைகளுக்கு பேர் தான் மெய்யான ஞானம். எது முக்கியத்துவம் வாய்ந்தது, எது நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமற்றது, இவைகளை நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். இதுக்கு தான் நமக்கு என்ன தேவை? மெய் ஞானம் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உலகத்தை தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? மெய்ஞானம் இல்லை. இந்த ஆண்டவராகிய தேவனா உலகமா நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஸ்கூலா அல்லது ஆண்டவராகிய தேவனான்னு கேட்டால் ஸ்கூலுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. வேலையா அல்லது கர்த்தராகிய தேவனுடைய பணியான்னு சொல்லி கேட்டால் வேலைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யான ஞானம் அங்கே ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இல்லைன்னு அர்த்தம். மெய்யான ஞானம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், எது உன்னுடைய வாழ்க்கையிலே அதாவது மேன்மையான ஒன்று, எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அவைகளை நீ தேர்ந்தெடுத்து அந்த காரியங்களின் ஊடாக நீ கடந்து போகணும்னா எவைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும், இவைகளை நமக்கு வலியுறுத்தி பேசக்கூடிய தன்மைக்கு பேர் தான் மெய் ஞானம். அதனால தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை நம்பி மெய்யான ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் கர்த்தராகிய தேவன் தருகின்றார். ஒரு மனுஷனை செம்மையான வழிகளில் நடத்தக்கூடிய நல்ல யோசனைகள், ஒரு மனிதனுக்கு சரியான ஆலோசனைகளை தரக்கூடிய நல்ல ஞானம், இந்த ரெண்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சரியாக இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தன்னுடைய வழிகளை விட்டு ஒரு நாளும் அந்த மனிதன் வழி விலகி போகக்கூடியவனாய் காண்பிக்கப்படுகிறது இல்லை. அநேகம் பேருடைய வாழ்க்கையில் வழி விலகி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காத்துக்கொள்ள வேண்டிய மெய் ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் விட்டுறாங்க. இப்படி விட ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதை நோக்கி பயணம் பண்ண வேண்டும் என்கிறதை அவர்கள் மறந்து எதையோ நோக்கி அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். துவங்கின பயணம் நல்ல பயணம் தான். ஆனால் அவர்கள் பாதி வழியிலே வழி விலகி போகிறதுக்கு என்ன காரணம்? மெய்யான ஞானம் அவங்களுடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. நல்ல யோசனைகளை அவர்கள் கேட்க மனமற்ற ஒரு மக்களாக கடந்து போக ஆரம்பித்தாங்க. இந்த ரெண்டு நிலைகளை ஒரு மனிதன் எப்பொழுது இழக்கிறானோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்களும் ஆண்டவராகிய தேவனை விட்டு வேறு பிரிக்கப்படக்கூடிய அனுபவங்களும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து இது என் வாழ்க்கையில் இருக்கா, ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நிலைகளை இருக்கிறதா என்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆழமாய் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பார்க்கணும். மெய்யான ஞானம் சார்ந்த அந்த நிலை என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்தது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்கணும். நல்ல யோசனைகளை கேட்கக்கூடிய மனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு பார்க்கணும். சில வேளைகளில் இந்த நல்ல யோசனை நமக்கு அநேக விதமான கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். கடிந்து கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பல நேரங்களில் இந்த கடிந்து கொள்ளுதலை நம்முடைய மனம் ஏற்காது. ஆண்டவராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு முறை நியாய விசாரணைக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போகப்படக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பவுலை அங்கு காணப்படக்கூடிய மனிதன் கடிந்து கொள்ளுகின்றான். என்ன காரியத்தை கடிந்து கொள்கின்றான்? பிரதான ஆசாரியனையா நீ வைகின்றாய் என்கிற வார்த்தையை பற்றி அவன் பேசுகின்றான். பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரர், எத்தனையோ விதமான மக்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் நடத்தின ஒரு வல்லமை வாய்ந்தவன், கர்த்தரை முகமுகமாய் சந்தித்த ஒரு மனிதன், ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்தின ஒரு மனிதன். பல நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய தூதர்கள் அவனோடு கூட பணியாற்றக்கூடிய அந்த காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். இவனை பார்த்து தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் குற்றம் சுமத்துகிறார். பிரதான ஆசாரியனையா நீ மெய்யாகவே வைகின்றாய் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறான். உடனே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த காரியங்களை உணர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சொல்கின்றார், அவர் பிரதான ஆசாரியன் என்று தெரியாது, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனை தீது சொல்லாயாக என்று கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உடனே தன்னுடைய குறைவுகளை ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் மெய்யான ஞானமும் நல்ல யோசனையும். நம்ம எல்லா நேரத்திலும் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக போறோம்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஆண்டவராக தேவனோடு கூட முகமுகமாய் சஞ்சரிக்கக்கூடிய மக்களும் கூட தவறுகிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. இந்த தவறக்கூடிய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்ளும் மெய்யான ஞானம், அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோசனைகள், இது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நாளிலும் வர வேண்டியது அவசியம். எந்த நிலைகளிலும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவராகிய தேவனுக்குள் நெருக்கமாய் பரலோகத்திற்குள் போகக்கூடிய சமீபமாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே அவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தா கூட அங்கிருந்தும் அவன் விழுந்து போவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய வசனத்தில் எழுதுகின்றார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. எந்த நேரத்திலும் அவனுக்கு வரலாம். அப்போ நமக்கு சொல்லப்படக்கூடிய யோசனைகளின் கருத்துக்களை ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மெய்யான ஞானம், இதை கடைசி வரைக்கும் நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த அந்த மெய்யான ஞானத்தை நான் மெய்யாகவே சரியான விதத்தில் பாதுகாக்கணும். இது இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்க முடியும். நான் சரியாக ஓடுறேன்னா, சரியாக இயங்குகிறேன்னா, கர்த்தருடைய திட்டத்திற்கு
மாறான இயக்கத்தினூடாக நான் கடந்து போயிட்டேன்னா எனக்கு சொல்லப்படக்கூடிய ஆலோசனைகள் யாவற்றையும் நான் புறம்பே தள்ளுகிறேனே, இவைகளெல்லாம் சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிக்கு உரியதா? இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மெய்யான அந்த ஞானமும் நல்ல யோசனைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஓடி முடிக்க என்னால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே உரைக்கப்படக்கூடிய எல்லா யோசனைகளையும் நீங்கள் மெய்யாகவே புறம்பே தள்ளிவிடக்கூடாது. சொல்லப்படும் ஒவ்வொரு யோசனைகளையும் ஆராய்ஞ்சு பாருங்க. சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஞானமான விஷயங்களையும் ஆராய்ஞ்சு பாருங்க. இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படும் சீர்கேடான காரியங்களை சுட்டி காண்பிக்கிறது உண்டானால் அவைகளை நீங்களும் நானும் முகம் சுளிக்காமல் ஏற்றுக்கொள்ளணும். சொல்லப்படக்கூடிய காரியங்கள் அது ஒருவேளை எனக்கு சம்பந்தம் இல்லாத அது என்னுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்தப்படாத ஒரு விஷயமா இருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்கள் விட்டு விலகலாமே தவிர, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த அந்த காரியங்களை பற்றியதான குறைவுகள் இருக்கிறது உண்டானால் இவைகளை நீங்களும் நானும் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே குற்றங்கள் சுமத்தப்படக்கூடியது உண்மைதான். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தவறுகளும் வருகிறது உண்மைதான். நான் ரொம்ப நிறைய வளர்ந்திருக்கிறேன் என்பதற்காக குற்றமே செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மெய்யான ஞானம் தான் என்னை பாதுகாக்கக்கூடியதாக, வழிநடத்தக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால கடைசி வரைக்கும் இந்த மெய்யான ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானம் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ரெண்டாவது, எதை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிறது கர்த்தருடைய வசனம் தான். இந்த வசனத்துக்கு மாறாக ஒரு ஸ்டெப் அங்கே எடுத்து வச்சா கூட வழி விலகி போயிடுவீங்க. நிறைய நேரத்தில் வசனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத நிறைய அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், கடைசி வரைக்கும் இந்த வசனத்தினுடைய அந்த 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 வழிகளை விட்டு நீங்களும் நானும் விலகாதிருக்கிறது தான் ஒரு ஞானமான ஒரு வாழ்க்கை. இவைகளை பல ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விட்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார், வசனம்தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமாக காணப்பட வேண்டிய ஒன்று. இந்த வசனத்தின் மேலே நீ கட்டப்பட்டவனாய் விளங்கணும். இந்த வசனம் தான் உன்னை இயக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். உனக்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தை, உனக்கு அறிவுறுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகள், உன்னோடு கூட பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும், இந்த வசனம் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமான விதமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். அப்போ இந்த வசனம் பல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்களை கண்டித்து பேசக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த வசனத்தில் நிறைய காரியங்களை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மையான கிரியைகளை இந்த வசனம் மெய்யாகவே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கும் பொழுது வசனத்தை உங்களால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசுனுடைய வாழ்க்கை நீங்கள் ஆழமான விதமாக எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வசனத்தையும் இயேசுவின் வாழ்க்கையும் எங்கும் உங்களாலும் என்னாலும் பிரித்து கூட பார்க்கவே முடியாது. வசனம் என்ன சொல்லிட்டோ அவைகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் வாழ பழகிக்கொள்ள ஆரம்பித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படின்னா, என்னுடைய கால்களுக்கு என்னென்ன விதமான ஆலோசனைகளை வசனம் சொல்கிறதோ அவைகளின்படி என்னுடைய கால்களை நான் எடுத்து வைக்கணும். இந்த வசனம் என்னென்ன விதமான காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்கிறதை பற்றி என்னோடு கூட வலியுறுத்துகிறதோ அவைகள் எவ்வளவு பெரியதாக காணப்பட ஆரம்பித்தாலும், அது ஒருவேளை அது எனக்கு லாபத்தை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு நான் விலகணும். இந்த வசனம் எந்தெந்த காரியங்களை மறுக்க வேண்டும் என்று சொல்கிறதோ, எவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ, ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அது ஒருவேளை எனக்கு நஷ்டத்தை தரக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். நான் அந்த காரியங்களை விட்டு விலக்கப்பட வேண்டும் என்கிற விஷயம் அது எனக்கு லாபத்தை தரக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நான் விலக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த வசனம் எதை என்னுடைய வாழ்க்கையிலே போதிக்கிறதோ இவைகளின்படி நான் நடக்கும்படி என்னுடைய நடைகளை நான் மெய்யாகவே காப்பாற்ற வேண்டியது அவசியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் வசனம் பல விதமான நேரங்களில் அவர்களுக்கு பல விதமான உபதேசங்கள் யாவற்றையும் சொல்லும் பொழுது அவர்கள் மனதிற்கு ஏற்ற காரியங்களை சொல்லாது இருக்கக்கூடிய நேரத்தில் வசனங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், வசனத்தை கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் விடாமல் காப்பாற்ற ஆரம்பிக்கிறானோ, கடைசி வரைக்கும் தன்னுடைய நடைகளை வசனத்தின்படி எவன் ஒருவன் நடக்கக்கூடிய அளவிற்காக பழக்க வைக்க ஆரம்பிக்கிறானோ அவன்தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசி
பிரவேசிக்கும் முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் வாசிக்கிறதற்கு மட்டுமல்ல, ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு மட்டுமல்ல, அநேக மக்களுக்கு ஆலோசனை சொல்லும்படிக்காக கொடுக்கப்படுகிறது மட்டுமல்ல, இவைகளிலே உள்ளான கருத்துக்கள் யாவற்றையும் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இவைகள் உங்களுக்கு வழிகாட்டியாய் விளங்க வேண்டியது அவசியம். இது உங்களுக்கு என்ன வழியை காண்பிக்கிறதோ இவைகளின்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் நிற்கக்கூடிய அநேகம் விதமான பாக்கியம் பெற்ற மக்களாக நீங்கள் விளங்க முடியும். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்படிதான் கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒருவன் பாக்கியசாலியாக விளங்க வேண்டும் என்றால் அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியம். அது எனக்கு என்ன போதிக்கிறது, என்ன காரியத்தை சொல்லுது? வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிக்கிறது மட்டுமல்ல, வசனத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பேசுபடிக்காக அனுமதிங்க. இந்த வசனம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் யாவற்றையும் அறிவுறுத்தக்கூடியதாக, ஆலோசனைகளை தரக்கூடியதாக, ஆண்டவராகிய தேவனுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியதாக, இவைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் தேவையான புத்திமதிகளை தரக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்கும் வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள் இவைகளை நீங்கள் பேச அனுமதிக்கிறது உண்டானால் வசனம் உங்களுடைய சீர்கேடுகள் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கும். எந்தெந்த காரியத்தில் நீ வசனத்திற்கு மாறான காரியத்தின் கூடாக கடந்து போற, எந்தெந்த காரியத்தில் வசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல, எந்தெந்த இடத்துல நீயும் வசனமும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இவைகள் எல்லாம் வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் உச்சரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். வசனத்தை நம்ம பேசுகிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி வசனம் அது ஒரு சாதாரணமான ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் எழுதப்பட்ட எழுத்து இல்லை. இது ஜீவனுள்ளவைகள், பேசக்கூடிய வலிமை வாய்ந்தவை. இதை நீங்க பேச அனுமதிச்சீங்கன்னா இது உங்களுக்கு தேவையான பல நல்ல யோசனைகளை சொல்லக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு வெளிச்சமாக, இது நம்மை சரியான காரியங்களின் மூடாக நடத்தக்கூடிய ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனுள்ள சுடரை போல நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக கடந்து போய் சரியான வழியிலே கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இரண்டாவது காரியம், வசனங்களை எல்லா காலத்திலும் நீங்களும் நானும் பாதுகாப்பாய் காப்பாற்ற வேண்டியது அவசியம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வரைக்கும், அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போனா கூட இந்த வசனம் உங்களுக்கு முக்கியம். ஏனென்றால் அந்த வசனங்களால் தான் அந்த கர்த்தருடைய ராஜ்யமே உருவாக்கப்பட்ட ஒன்று. வசனம் இல்லாத எந்த விதமான மனிதனும் அந்த ராஜ்யத்துக்குள்ள உள்ள போக முடியாது. ஆகவே வசனம் சார்ந்த வாழ்க்கை எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழக்கூடியவனாக விளங்குகிறானோ அவன்தான் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை, திராணியை பெறக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால வசனம் நம்மோடு கூட பேசி போதிக்கக்கூடிய காரியங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் அதிகமாய் விளங்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். 2 ஆவியின் ஒருமை நமக்கு தேவை. ஒன்று, தேவனுடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒருமைப்பாட்டிலே இணைக்கப்பட வேண்டும். 2, நீங்களும் உங்கள் உடன் ஒத்த சகோதரருடைய ஆவியும் ஒருமைப்பாட்டிலே இணைக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த 2 இணைப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்பட ஆரம்பித்தால்தான் அவன் தேவனுக்கு முன்பதாக தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றான். தேவனுடைய ஆவிக்கும் என்னுடைய ஆவிக்கும் கருத்து ஒருமித்த ஒரு காரியம் காணப்படவில்லை என்று சொன்னால் தேவனோடு கூட இணைந்து நடக்க நம்மளால முடியாது. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நம்மளால முடியாது. இந்த சமாதான கட்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சமாதான கட்டுல ஆவியின் ஒருமையை நீங்களும் நானும் எல்லா நேரத்திலும் பாதுகாக்க வேண்டியது அவசியம். எந்த இடத்தில் நானும் என் தேவனாகிய கர்த்தரும் கருத்தில் வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கின்றோம், இவ்வளவு வரைக்கும் நாங்கள் ஒரு மனப்பாட்டிலே நாங்கள் நடக்கக்கூடியவர்களாய் விளங்கினோம். அவருடைய சிந்தனை தான் என் சிந்தனையா இருந்துச்சு, அவருடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு, அவருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பமா இருக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்கு நான் வேறுபடுத்தப்பட்டவனாய் விளங்க, அதைத்தான் நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். இப்படி எந்தெந்த இடங்களிலே நானும் என் தேவனாகிய கர்த்தரும் வேற்று கருத்துக்களிலே காணப்படுகிறோமோ அவைகளை சீர்படுத்தக்கூடிய அளவிற்கு சமாதான கட்டுகளிலே இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். இவைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக, ஏன்னா வழி விலகுகிறது என்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விளக்கமான ஒரு காரியம் அல்ல, பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு சின்ன ஒரே ஒரு இடரக்கூடிய தன்மை வர ஆரம்பிச்சா கூட கர்த்தராகிய தேவனின் நீங்களும் நானும் தொலைச்சு போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த வழி விலக்கப்படக்கூடிய நிலைகளில் அழைக்கப்படக்கூடியது ஒரு மயிர் இழையில நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுடைய கருத்துக்கு சற்று முரண்பட்டதாக காணப்பட ஆரம்பிச்சா கூட போதும், ஆண்டவராகிய தேவனையும் நீங்களும் வெவ்வேறாக அநேகம் கோணங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவீங்க.
அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சமாதான கட்டுகளினால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம், தேவனுடைய ஆவியிலும் உங்கள் ஆவியிலும் ஒருமனமாக காணப்படக்கூடிய அனுபவம் காலங்கள் தோறும் காணப்பட வேண்டியது அவசியம். இதை நாள்தோறும் நீங்களும் நானும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்த ஆவியுள்ளவனாக இருக்கிறேன்னா பாருங்க, இன்றைக்கு என்னுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஏகமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆராய்ஞ்சு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஏகமாய் இணைக்கப்பட்டதாய் பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தையும் என்னுடைய கருத்தையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைகள் தான் உங்களையும் தேவனையும் ஒருமனப்பாட்டிலே இணைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனோடும் கூட என்னுடைய ஆவியின் ஒருமையை நான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் கர்த்தருடைய சாயலாக உருவாக்கப்பட்டவங்க. இவர்களோடு கூடவே நான் ஒருமனப்பட முடியவில்லை என்றால் என் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஒருமனப்படுகிறது எப்படி? அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய மனுஷனை, என் கூட இருக்கக்கூடிய அந்த சகோதரனை நேசிக்க என்னால் முடியலன்னு சொன்னால் காணாது இருக்கக்கூடிய தேவனை நேசிக்கிறது அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தை பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, இந்த மனிதர்களோடும் கூட நீங்களும் நானும் ஒரு மனப்பாட்டிலே நிறைந்த ஒரு மக்களாக, இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பற்றி நான் பேசலை. ஆனால் சமாதான கட்டுகளிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் அதாவது ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய மக்களுக்குள் ஒருமனப்பாடு இந்த நாட்களில் காண்பிக்கப்படுகிறது இல்லை. நிறைய மக்கள் கருத்து வேறுபாடுகளிலே அவங்களால நேசிக்க முடியல, இவங்களால நேசிக்க முடியல. இந்த கருத்து வேறுபாடுகள் வருகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சமாதான கட்டுக்கள், அந்த கட்டுகளினால் காணப்படக்கூடிய ஆவியின் ஒருமையை அவர்கள் காத்துக்கொள்ள தவறி போக ஆரம்பித்தாங்க. கர்த்தரோடு ஒருமனப்பட வேண்டும். ஒன்று, என் கூட இருக்கக்கூடிய உடன் சகோதரனோடு கூட நான் ஒருமனப்பட வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு நிலைகளும் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து போகக்கூடிய வரைக்கும் இந்த சமாதான கட்டுக்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிலை பெயராததாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தா தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யூதாவின் புஸ்தகத்தில் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யூதாவின் புஸ்தகம் 6வது வசனத்தை கொஞ்சம் நான் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆதி மேன்மைகளை நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆதியில் நான் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் நான் கொண்டிருந்த விசுவாசம், இந்த தூதர்களை பற்றி கர்த்தருடைய வசனங்கள் போட்டுக்குவாங்க. ஆதி மேன்மையை அவர்கள் மெய்யாகவே விட்டுவிட ஆரம்பித்ததுனால, கைக்கொள்ளாமல் போக ஆரம்பித்ததுனால ஆண்டவராகிய தேவனுடைய தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரம் உள்ளவர்களாக நினைவு கூறப்பட ஆரம்பித்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கின அந்த துவக்க காலத்தில் தேவன் மேல் கொண்ட அந்த பற்று, தேவன் மேல் கொண்ட அந்த அன்பு, தேவன் மேல் கொண்ட அந்த எல்லா விதமான பாசம் கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். ஒரு நாளில் நான் ஆண்டவராகிய தேவனை நேசித்தேன், ஆனால் இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை நேசிக்க என்னால் முடியல. ஆரம்ப நாட்களில் கர்த்தராகிய தேவனுக்குள் பல வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட்டது. ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் அந்யோன்யமான ஐக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடியவனாய் விளங்கினேன். ஆனால் இன்னைக்கு அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. இப்படி ஆதி மேன்மைகளை நான் இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் நிலையான ஒரு வாழ்க்கையின் மூலமாக போக முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரங்களாகட்டும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபைகளாகட்டும், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய அந்த தொடர்புக்குரிய காரணங்களாக காணப்படக்கூடியதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆதியிலே கொண்டிருந்த அந்த எந்த விஷயத்தையும் இழக்காத அளவிற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். துவங்கும் போது நல்ல துவங்கிட்டு இப்போ வர அந்த ஓட்டத்தில் அநேக விதமான குறைவுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கிறது உண்டானால் தேவ சமூகத்தில் நான் போய் நிற்கிறது எப்படி? அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் குறைவான வார்த்தைகளை சொல்லுகின்றார். நீ ஆரம்பத்தில் ஆண்டவராகிய தேவனை நீ அதிகமாக நீ வந்து விருப்பப்பட ஆரம்பிச்சிருப்பா, நேசிச்ச ஆண்டவராகிய தேவனுக்கு உயிரையும் கொடுக்கும்படிக்காய் வந்தாய். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை உன்னுடைய மனதின் ஆழத்திலே நேசிக்க முடியல. கர்த்தர் நம்மை குறித்து குற்றம் சாட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் ஒரு நாளும் காண்பிக்கப்படக்கூடாது. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆதியிலே கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் உறுதியாக உங்கள் தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி கால ஓட்டம் ஒரு முறை நம்ம இழந்துட்டோம்னா திரும்ப அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ரீகெயின் பண்ணுறது முடியாது.
ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையிட்டு ஒரு காரியம் கடந்து போகிறது உண்டானால் அவைகளை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நான் அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது ரொம்ப கடினம். அதனால தான் ஒவ்வொரு பொறுப்பிலும் ஒவ்வொரு காரியத்திலும் எதையும் இழக்காத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காலத்தில் ஆரம்ப நாட்களில் கர்த்தர் மேல வச்சிருந்த அதே உறுதி இப்போ எனக்குள்ள இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் இப்போவே நீங்கள் வந்து சீர்படுத்திக்கங்க. அந்த காரியங்களை நான் இழந்து போய் அதிக மைல் தூரம் நான் ஓடி திரும்ப நான் அவைகளை நான் பெரும்படிக்காக கடந்து போகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய வருகை நாளில் நீங்களும் நானும் கைவிடப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக முந்தி மாதிரி என்னால் ஜெபிக்க முடியுதா? ஒரு ஜெபத்தில் ஒரு சின்ன ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு குறைவு வருகிறது உண்டானால் கூட உடனே உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன் இந்த குறைவு என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படக்கூடியதாக விளங்கிட்டு உடனே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல ஆதியிலே கொண்டிருந்த எல்லா விதமான மேன்மைகளை ஒரு நாளும் இழந்து போகாதபடி அவைகளை கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 1:27 என்ன சொல்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா வந்து உலகத்தால் கரைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை. உலகம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கரைகளை உருவாக்கும்படிக்காக நிறைய ஆசைகளை இச்சைகளை தூண்டுவிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இதில் எவ்வளவேனும் நீங்களும் நானும் சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுறேன். இப்போ இருக்கக்கூடிய நிறைய திருச்சபைகள் நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் பேசக்கூடிய அந்த டாக்டரின்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். நிறைய ஊழியர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எடுத்து பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினுக்குரிய அந்த வாழ்க்கையின் ஊடாக கடந்து வருகிறது உண்டானால் உலகத்தில் மேன்மையான ஒரு உயர்வை கர்த்தராகிய தேவன் தருவார். இது பைபிளில் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. நீங்கள் உலகத்திற்கு எப்போ நீங்கள் மறிக்கிறீங்களோ அப்போ தான் கர்த்தராகிய தேவனுக்குள் மகா உன்னதமான மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் நீங்கள் தரித்திரராக என்றைக்கு உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் விற்று எளிய மக்களுக்கு கொடுத்து உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தராகிய தேவனை பின்பற்றுகிறீர்களோ அப்போதான் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருக்குள் நன்மையான மேன்மைகளை பெற வேண்டுமா? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஊக்கமாக ஜெபிங்க. இந்த ஆவிக்குரிய விஷயத்தையும் உலகத்தையும் சம்பந்தப்படுத்தி உலகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கரைகளை ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையை தோற்றுவிக்கக்கூடிய ஏராளமான பிரசங்கம். இதில் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படாத நிறைய கருத்துக்கள் வலியுறுத்தப்பட ஆரம்பிக்கிறது மட்டுமல்ல, இவைகள் எல்லாம் உலகத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய கரைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவராகிய தேவனை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நிர்வாணியா எல்லா காரியங்களையும் இழக்க கொடுத்தவனாகத்தான் கர்த்தராகிய தேவனை பின்பற்ற முடியும். அப்படித்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. எல்லா விதமான காரியங்களையும் இழக்க கொடுக்கிறவன் தான் கர்த்தராகிய தேவனுக்குள் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். தன் ஜீவனை காக்கிறவன் அவைகளை இழந்து போவான். தன் ஜீவனை எனக்காக இழக்கிறவன் அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் திரும்ப பெற்றுக்கொள்ளும். அப்படிதான் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த உலகத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்காக இந்த ஆண்டவராகிய தேவனுடைய இந்த எல்லா விதமான பிரசங்கங்களும் செய்திகளும் உரைக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கரைகளை தோற்றுவிக்கும்படிக்காக நிறைய உபதேச கலப்புகள் இவைகள் அவங்க வந்து எந்த காரியத்தை வலியுறுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து நீ கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிறது உண்டானால் உலகத்தில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வரும். உலகத்தில் நன்மை ஒரு உலகத்தில் ஆசீர்வாதம் வரும். ஒரு வீடு வச்சிருக்கியா ஒரு 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 5-6 வீடு வந்து கட்டக்கூடிய அளவுக்கான கிருபைகளை தருவார். இவைகள் கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தினால் உரைக்கப்பட்ட வார்த்தையே கிடையாது. உலகம் உங்களை கரைப்படுத்தும்படிக்காக உங்களுடைய வாழ்க்கையை தோற்றுவிக்கக்கூடிய மாயையான தோற்றம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கடைசி காலத்தில் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு உங்களை கடைசி வரைக்கும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உலகம் ஒரு முறை நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா பல கரைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வலிமை வாய்ந்தது. ஏதாகிலும் ஒரு சிந்தனையில், ஏதாகிலும் ஒரு பார்வையில், ஏதாகிலும் ஒரு நோக்கத்தில், ஏதாகிலும் ஒரு நட்பின் மூலமாக இந்த உலகம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கரைப்படுத்தும்படி ரொம்ப தீவிரப்படக்கூடிய ஒன்று. இவைகளிலே கடைசி வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் நிலைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான். எப்படி லோத்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் அழைத்து கொண்டு வரப்படக்கூடிய நேரத்தில் தன் ஜீவனை தப்பும்படிக்காக ஓடக்கூடிய அந்த நேரத்தில் 2 காதுகளை மடைத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஜீவன் தப்ப ஓடின அந்த லோத்துவை மாதிரி உலகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய எந்த விஷயத்தையும் திரும்பி பாராத அளவிற்காக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்கும் முக்கியமான முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும்.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பாதுகாப்பாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை, காத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இவைகளை நம்ம ஜாக்கிரதைப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய வருகை நாளிலே வெட்கப்படாத ஒரு மனிதர்களாக நீங்களும் நானும் தேவராஜ்யத்திலே கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நாங்கள் எங்களை பாதுகாப்பாக காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பல விஷயங்களை எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசிக்கொண்டு வந்தீர். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மெய்யான ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் கடைசி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், வேத வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லும் ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவராகிய உம்மோடும் எங்களோடு கூட காணப்படும் உடன் சகோதரோடும் கூட ஆவியில் ஒருமையாக வாழும்படிக்காக நாங்கள் எங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஆதியிலே கொண்டிருக்கக்கூடிய அன்பிலே நாங்கள் அந்த மேன்மையிலே வலுவாமல் நாங்கள் எங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கடைசியாக உலகத்தினால் கரைப்படுத்தப்படாத அளவிற்காக எந்த நிலைகளிலும் நாங்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த கர்த்தாவை பாதுகாப்பாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணும் கருத்துமாக தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு ராஜ்யத்தை வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் பரலோகத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியும் உங்கள் வாழ்க்கையிலே வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கள், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளை திருடி கொண்டு போகும்படி சாத்தான் எத்தனை தந்திரங்களை உருவாக்க ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு விலகாத அளவிற்காக பாதுகாப்பாக நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கு உரியது என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.